மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024லேருந்து 26 வரைக்கும் எத்தனை இன்றைக்கி சென்னையில் இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது அதிகமாக சொல்லிட்டு போராட்டம் பண்ணி ஏதோ செஞ்சுருக்காங்க. அதுக்கு இவங்க 2024லேருந்து 26 வரைக்கும் இன்ன வரைக்கும் 12,000க்கு மேலே குற்றங்கள் பதிவாகியிருக்கு. 600க்கு மேலே போக்சோ வழக்குகள் பதிவாகியிருக்கு ரேப்பிங் கேஸில். ஓகேவா? இது அப்போலாம் நீங்கள் போராடணும்னு உங்களுக்குலாம் தோணலையில்ல? சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளவு குற்றங்கள் பதிவாகிருந்துச்சு. அவ்வளோ பேர் தூத்திட்டு இருந்தாங்க. நியூஸில் போடாத விஷயங்கள்லாம் ஒவ்வொரு யூடியூப் சேனலில் போட்டாங்க. எவ்வளவோ விஷயங்கள்லாம் நடந்தப்போ உங்களுக்கு போராடணும்னு உங்களுக்கு அப்போலாம் தோணவே இல்லைல்ல? ஏன்னா பயம். அந்த பயம் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ ஆட்சி ஆடுறது நம்ம தளபதி விஜய் அவர்கள்னால உங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் போராடுறீங்க. ஓகேவா? இந்த போராட்ட குணங்கள் போன தடவை இருந்திருந்தால் இதை நாங்கள் ஏற்றுக்குவோம். இன்னும் என்னென்ன நடக்க போகுது, இந்த அரசியல்வாதிங்க இன்னமும் இந்த கட்சியை எதிர்த்து என்னென்ன செய்ய போகிறாங்க, இன்னமும் என்னென்ன எல்லா ஊர்கள்லேயும் கரண்ட் இல்லைன்றாங்க. சென்னையிலே நிறைய ஊரில் அம்பத்தூர், ஆவடி, கீவடி, இங்கிட்டு பெருங்குளத்தூருங்கிட்டலாம் கரண்ட்டு கட் ஆகுது 4 மணி நேரம் 3 இதெல்லாம் போன ஆட்சியெல்லாம் கிடையாது. இந்த தடவை தான் இதெல்லாம் நடக்குதான்னு ஒரு மாதத்தில் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பப்ளிசிட்டி ஆகி ஒரு அவதூறு வழக்கு, அவதூறு பரப்புறீங்க நீங்கள். அப்படி தானே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பெரிய பேசுகிறாரு. நம்ம ஓட்டு போட்டவங்களும் யோசிக்கிறாங்க, ஓட்டு போடாதவங்களும் நம்ம ஆட்சியை தவறானவர்கள் கையில் கொடுத்து விட்டோம். அப்படிலாம் கிடையாது நடப்பது. இன்னும் வருங்காலங்களில் இவர்கள் மூமெண்ட் எப்படி தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? பொறுத்தது பாருங்கள். இந்த ஆட்சியின் நிலைப்பாடு என்னன்னு ஒரு மாதத்துலேயே யாரும் கணிக்க முடியாது. இன்றைக்கி ஒரு மாதத்தில் இவ்வளோ சீக்கிரம் ஒரு குற்றங்கள் நடக்குது, போராட்டம் பண்ணுறீங்களே. 11,000 குற்றங்களுக்கு மேலே நடந்துச்சு. அப்போல்லாம் நீங்கள் போராடினீங்களா? என்னை பொறுத்தளவில் இன்னமும் இந்த திமுககாரங்க இந்த ஆட்சியை நிலைநாட்டுவார்களா, இந்த ஆட்சியை கிளைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வருங்காலங்களில் பார்ப்போம். இந்த தாவே காட்சி 5 வருஷம் இவங்க நிலைநாட்டுறாங்களா, இல்லை உண்மையிலே மக்களால் இவங்க ஓட்டு போட்டவங்களும் ஓட்டு போடாதவங்களும் விஜயை அவதூறாக பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியலை. புரியுதா? அவதூறாக பேசுகிறவங்களாக இருந்தால் ஏன் ஓட்டு போட்டாங்க? அந்த கேள்வி வருமா? 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. எல்லாத்தையும் நிறைய பேர் டெபாசிட் எழுக்க வச்சுருக்காங்க. அதிமுகவை டோட்டல் வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. பொறுத்து பாருங்கள். இன்னமும் இந்த ஆட்சி காலத்தில் என்னென்ன நடக்கும், என்னென்ன இது. இப்போ அந்த 1.5 வருஷத்துலேயே 12,000 கேஸுக்கு இது குற்றங்கள் நடைபெறுகிறது என்று யாருமே இது அரசியல், இந்த குற்றங்கள்லாம் அரசியலாக்காதீங்க தயவு செஞ்சு. இங்கே நடக்கிற குற்றங்கள்லாம் எவனோ எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு சந்துக்குள்ளேயோ எவனோ எதோ செய்யல, அவன் மனநிலை எப்படி இருக்கும், அவன் என்ன சுச்சுவேஷனில் இருக்கான், அவன் ஏன் அந்த மாதிரி பண்ணுறான், அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. என்னதான் கடுமையான சட்ட திருத்தங்கள் சட்டம் இது கொண்டு வந்தாலும் இந்த போதைக்கு அடிமையானவனுங்களை எவனுமே திருத்த முடியாது. அவனுக்கு செய்கிற வேலையை செஞ்சுன்னு இருப்பானுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியில் இனி வரும் ஆட்சி காலத்திலையும் கூட இதெல்லாம் யாரும் நிப்பாட்ட முடியாது என்பதே உண்மை. எத்தனை அரசியல்வாதிகள் மாறினாலும் கூட இந்த போதை என்பது ஒழிஞ்சால் மட்டுமே இந்த குற்றங்கள் கொஞ்சம் குறையும். இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த அரசியல்வாதிகள்லாம் இன்னமும் இந்த அரசியலை விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவ்வளவோ பேர் இருந்துக்கிறாங்க. ஏன்னா 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ பேர் விஜயை பிடிக்காதவர்கள் 3 கோடி பேருக்கு மேலே ஓட்டு போடலை. அப்படி பார்க்கும் பட்சத்தில் சில விசுமிகள்லாம் சில ஏடக்கூடமான வேலையெல்லாம் செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கத்தான் வேணும். உண்மையிலேயே நடந்ததா, ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது உண்மையிலேயே நடந்ததா, இல்லாட்டி திரிக்கப்பட்டதா, இல்லாட்டி எவனும் அதை நடத்துகிறானா அப்படின்னு பார்க்கணும். எங்கே பீஸ்கரியெல்லாம் பிடிங்கி போட்ட மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எவனோ ஒருத்தன் செய்யுது. அதுக்காக நம்ம அவனை குற்றம் சொல்ல முடியாது. கரண்ட்டு போனதுக்கு, இதுக்கு முன்னாடி கரண்ட்டு போகாததுக்கு என்ன காரணம், இப்போ கரண்ட்டு போகிறதுக்கு என்ன காரணம், இதையும் கண்டுபிடிக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.